இவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியமா நான் கருதுறேன். ஏன்னா 16 வயதுல ஆரம்பிச்சு இன்னைக்கும் 16 வயசு பையன் மாதிரி அழகா கியூட்டா இருக்காங்க. இன்னைக்கும் காதலை தூக்கி விட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர் பண்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்கு. எனக்கு அவங்க காமெடி சென்ஸ் எப்படின்னு தெரியும். ஆனால் சமீபத்தில் அவங்களுடைய காஸ்டியூம் சென்ஸ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு விஜய் வேறுபட்ட சார்க்கே டஃப் கொடுத்துட்டு இருக்கேன் காஸ்டியூம்ல. அந்த அளவுக்கு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாரும் மகிழ்ச்சிருக்கிற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அவர்கள். ஏன் இனிய தமிழ் மக்களையா, கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்னால் கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாகணும். ஏன்னா ஒரு மேடை நாகரிகங்கிறது யோசித்து என்ன பேசலாம்னு. இந்த மேடை அப்படி அல்ல. இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி. என்னை கண் வயசில் கம்மி, அதனால அமைங்கன்ட்டேன். ஐ லவ் ஆல் திஸ் ஆல் டிவி அன்னைக்கு இவ்வளவு பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. சங்கர் உலகாவணியும் ஜீவிகாவணியும் வந்த கூட்டம் என்ன, அவன் எவ்வளவு ஜென்யூனாக இருந்ததுனால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காருவாங்க. சாதாரண நாட்களா உட்காந்துட்டு உப்புறம் ஜாம்பவம் பெரிய பெரிய ஆட்கள். இவனும் ஜாம்பவான் தான். நிறைய தடவை சண்டை போட்டு நடிக்கும் போது நினைச்சது பிடிவாதம் பாரராஜா அப்படி இருந்தாலும் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா விடாதும் விடணும். ஒரு இதை சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டோம். 60 வருஷமா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லி மறுபடியும் என்னையா சொல்றான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் இல்லை, நீங்க ரொம்ப கொலாப்ஸ் ஆகி வந்துருக்கீங்க. கொலாப்ஸ் என்ன கொலாப்ஸ்? அவன் அதுக்கு மேல எதிர்பார்க்கிறான். என்னதோ பிடிவாதம். ஆனால் பிடிவாதம் படத்துல தெரியும், ஃப்ரேம்ல தெரியும். அவன் 7 படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவபிள் சொல்லுவாங்க. ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறத நம்பவே கூடாது. இந்த விடணும் போய் நம்பி அடிட்டு கையெல்லாம் கட்டிட்டாருன்னு சொல்லுவீங்க, விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்க போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்க உண்டு. ஏன்னா நம்ம வேற பெரிய ஜாமான் நினைச்சிட்டு இருக்கோம். அங்கதான் தெரியும் ராஜா இன்னொன்று போந்து இல்லை, கொஞ்சம் கற்றுக்கு சக்ரி சங்கமா அந்த படத்துடைய நாயகன் டிவி சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அழுத்தமாக விஷயம். அதனால லவபிள் பாய் சினிமா உலகத்துக்கு வந்திருக்க ஒரு பெரிய டைரக்டர். நீங்க படம் பார்த்து என்ன தெரியும்,
இங்கிருந்து அங்கே பார்ப்போம். என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளை ஒரு சித்தம் கிடைக்குது என்னடி எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்ட முன்னாடி தான் படம் வேணும். நானும் பார்ப்பேன். நம்மளும் தான் படம் எடுத்தோம். அங்கே என்ன இருக்கு, ஆமா என்னமோ இருக்கு. கிரேட் டைரக்டர் நோந்தது இண்டஸ்ட்ரிக்கு ஈச சங்கம். இவனை எத்தனை மேலும் போட்டு பேசினாலும் கூட தகுதும். அந்த மண்கேரணம் அந்த என்ன ஊர், அதெல்லாம் என்ன ஊர், கடம்பூர். அவன் அந்த ஏரியா பழக்கம் தண்ணி அத்துப்படி இருக்கு. அதனால இவன் எல்லாத்தையும் கரைச்சி பிடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு வேற வழி இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு ராஜா accept you have failed in Sankhya. அடுத்து நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம் யாரு, என் செல்லம் யாரு, எது பண்ணல, அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். அது அற்புதமான கடவுள் சேர்த்துக்கலாம். என் வயசுக்கான மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசுல இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதுதான் மண்ணை தொலைக்க பல பேர் வாழ்க்கையில் மன்னப்பட வந்துருக்கான், நடிக்கும். வேலைக்கு வந்தா கொடுக்க வேணாமா, அவங்க எழுபத்தையும் நினைச்சிட்டாங்க. இவன் நீதான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்துல. இவெல்லாம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும். டிவியில கலக்கலன்னு கலக்குவானா, அங்க போய் தான் தெரியும். எனக்கு ஜீவி எனக்கு ரொம்ப நாளாம் 2 பேருக்கும் என்ன ஆகணும், கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுவான். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான். ஓகே, அவன் எழுதுவான், இது நடிச்சிருக்கான் பாருங்க. ஐயோ யோசிச்சு. ஆனா விடல, நானும் ஈக்குவலா இருந்துச்சு. இவன் அந்த பொண்ணு அற்புதமான பொண்ணு ஒரு நாள் நினைச்சு விட்டேன். இது பாடு வரும் ஆகிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சு. வா என்ன பாட்டு போற மரியாதை இல்லை, பெரியவங்க முன்னாடி எப்படி போட இல்லை, அன்னைக்கு இருந்தால் குட் மார்னிங்கே சொல்லுவாங்க. பழகிக்க என்னை விடு, என்னை யாருன்னு தெரியுமா, என்ன கொஞ்சம் யோசிச்சு சொன்னா யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதுல ஒரு கம்புல அடிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமா நல்ல பொண்ணு, அருமையான நடிகை. லவ் இன்டுடைய ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வாட்சிட்டு சூப்பர். ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா சங்கம் மூலமா. ஜீவி ஒரு டைமென்ஷன்ல ஜீவி, இன்னொரு டைமென்ஷன்ல வேற ஜீவி. ஐ லவ் தட் பாய் இடியட். நிஜமா இப்போ அவளை தான் அடுத்த படத்துக்கு வச்சு, ஆனால் தொங்க வேண்டியிருக்கு. சாமானிய வருமானாங்க. இன்னைக்கு சொன்னாங்கன்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு. நான் இவ்வளவு வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க பார்த்தேன். நடக்கலை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வரும். இன்னும் வரலைங்க கம்போசிங் கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போசிங். அவன் கம்போசிங்காக வேண்டி வச்சிருக்கேன் படத்தை. Such a great
லவபிள் பாய். நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய், ரொம்ப லவபிள் பாய். சார் இந்த மேடைக்கு அவனுடைய மைக்கு அவனு சொல்ல, அவன் அவ்வளோ ஈஸி, ரொம்ப கொடுத்து வச்ச பையன். காட் இஸ் கிரேட். உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்குடா, இதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் போய்கிட்டே இருப்பேன். அது உண்மை. இவ்வளவு இயக்குனர் இந்த மேடையில் உட்கார்ந்து உன்னை பாராட்டுறாங்க, நினச்சி பாரு. அதெல்லாம் கொடுக்கணும் வேணும். நான் ஒன்றும் டைரக்டர்னே கூட நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவே, தெரியாத மாதிரி காட்டிங்க. அப்படிதான் இருக்குவேன். ஏன்னா அது இல்லை, நம்ம லைஃப் இல்லைடா. இப்போ வரதராஜன் போய் சொல்கிறம்மா ஒன்றுமே தெரியாத இடியட் மாதிரி எப்படி உட்காது, ஆனால் உள்ளே என்ஜாய் பண்ணிக்கிறேன். வெற்றி வளம் பெரிய சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு தனித்தான். வெற்றி மாறன் பாதையெல்லாம் போக முடியாது, என் பாதைக்கு வெற்றி மாறன் போக முடியாது. மிக ஒரு அற்புதமான படம். இந்த யானைன்னு சொல்லி என்னை கொண்டு, யானை வருது யானை வருது யானை, என்னைக்குடா யானை இல்லை ட்ராண்டம் போயிருக்கு என்னைக்கு இங்கே படம் போகிறாங்க. கடையில் யானையை கொண்டு வந்தான், யானையும் கொண்டு வந்து சும்மா நீங்கள் உட்காருங்க, உங்களை யானை இருக்கு. இதே நான் என்னடா பாவம் பண்ணேன், இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் இப்படி திரும்புறீங்க, அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா? இல்லை அதுக்கு நான் நம்பி வச்சுருவேன். அது வரைக்கும் வருதில்லை, பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்கு அந்த யானை வரும்போது. அப்புறம் கேட்ட சங்கர் பழிவாங்க யானை. ஆமாம், இவர அவன் பார்த்தீங்கன்னா தெரியாம எங்கே நம்மளை வளர்ந்து பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் விட்டுருவானோ இல்லைன்னு அது பயம், நியாயமான பயம். ஏன்னா டெலிவரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எங்கே எவ்வளவு நியாயமான சங்கம், கிரேட்டா சங்கம், அது உண்மை. அவர்களே என்னது நம்ம இந்த யானை எங்கிருந்து கொண்டு வருது? இந்த யானை வர்றது 3 மாதம் ஆச்சுங்க. ஷூட்டிங்கே இன்னும் யானை தனி யானையும் கொண்டு வந்தான். என்னை கொண்டு போய் பறிச்ச வேண்டாம் இந்த வயசில். உட்காருங்க, யானை வருங்க, நான் திரும்பி பார்க்குறேன், அப்படியே இந்த பக்கம் ஏதாவது பண்ணி சுற்றுவீங்க. அது பாட்டுக்கு காலம் போல யானை போய் செத்து போயிட்டேன். அதெல்லாம் கரெக்டாக வச்சிருந்தான். சுற்றி ஆள் வச்சிருக்கேன். நீ என்னதான் ஆள் வை, யானை வர்றது கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும். நான் வேற அதை சொல்லக்கூடாது, ஐம் சாரி. ஸோ பயப்படுறோம், பயப்படாத. நீங்க கதையை சொல்லி தொலைச்சுருவாங்க, நியாயம் வேற. ரொம்ப அருமையான படத்துல நான் இருக்கேன், சங்கர் படத்துல. இனிமேல் கூப்பிடுவானு எனக்கு தெரியாது, ஆனால் கூப்பிடுவான். மேடை வச்சு ஏதாவது பேசி சொல்லிச்சா நான் கூப்பிடுவோம். ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின், ஹீரோ, they are coming to this industry. ஜீவா already proved in his life, but இந்த படம் வேகமாக, இந்த படம் அவனை வேற டைமென்ஷனில் கொண்டு எடுத்தோம். இவனா நல்ல பொண்ணு, நம்மளுக்கு அங்கேருந்து வந்து கேரளாவில் ஒரு படம் பாருங்க. என்ன நம்ம என்னவோ இந்த பொண்ணு கேவலமாக பார்த்து பிரமாமாக நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இருந்தது உங்கள்கிட்ட நினச்சேன்னா நினச்சி ஏரியை கிளிக்க போகிறான்னு நினச்சி நம்மளை விட்டா போயிடுவாங்க. அற்புதமான ஆர்டிஸ்ட் நம்ம. ஸோ எவ்வளவு இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரங்க,
அந்த மழையிலையும் வெயிலையும் காட்டிலையும் அற்புதமாக ஒத்துழைச்சாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். செகண்ட், வாழ்க. வாழ்க. ஜீவி லவ் யூ. உனக்கு என்னன்னா வாழ்ந்து சொல்றது. இந்த பொட்டிஷன் நீங்க ரொம்ப நன்றி சார். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு. நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை இருக்கான்னு சொல்லிட்டு வண்டியே இருந்தேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இவர் வர்றாரு. இவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்போ பக்கத்தில் பையன் என் அசிஸ்டன்ட் அற்புதமான ஒரு படம் இருக்கு. அங்கேயே சொன்னேன். ஸோ நல்ல ஒரு குழு, ஒரு நல்ல படம் செய்த ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி பெரிய அளவுக்கு போக முடியாது போகும். டைரக்டருக்கு பெரிய பேர் வரும். ஜீவிக்கு நம்ம மைக்கு அப்படி சொல்றதுக்குலாம் இல்லை. உண்மையிலே அற்புதமான கஷ்டம் எடுக்குது. அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டு சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவனை வாழ்த்துங்க. இதுக்கு மேலே சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதம் சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம். ஆனால் இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரையும் கலகலப்பாக வச்சுக்கிட்டேன் நம்மளுடைய இயக்குனர் பாரதிதாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். ஆல்வேஸ் லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.